ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எண்ட் ஆஃப் ஃபன் சேனல். இன்னைக்கு சமைச்சு பாரு சாப்பிட்டா ஜோறு நிகழ்ச்சியில் குஜராத்தோட ட்ரெடிஷ்னல் பிரேக்ஃபாஸ்டான தோக்லா அப்படின்ற டிஷ் தான் பார்க்க போகிறோம். அந்த டிஷ்ஷு எப்படி பண்ணுறதுன்னு இவங்க சொல்லுவாங்க. தோக்லான்னு பேர் கரெக்டாக சொல்லிட்டீங்க, அதுவே எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ரேக்லா தோக்லா அதனால ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க. இது ஒரு கடலை மாவில் வச்சு பண்ணுற டிஷ்ஷு. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருள்கள்: கடலை மாவு, கிராம் ஃப்ளார் சொல்கிறோம் இல்லையா, சூஜின்னு சொல்லுவாங்க, ரவைன்னு சொல்கிறோம். அது ஒரு 1/4 கப்பு. இது கடலை மாவு 1 கப் இருந்ததுன்னா அது ஒரு 1/4 கப் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் தயிர். இதுதான் மெயின் இன்க்ரீடியண்ட் இதுக்கு. அதுக்கப்புறம் நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். தாளிக்கிறதுக்கு கடுகு, மஸ்டர்ட் சீட்ஸ், அப்புறம் உளுத்தம்பருப்பு, ஊரத் தால், கடலைப்பருப்பு, சென்னா தால், வேர்க்கடலை, கிரவுண்ட் நட்ஸ் அது கொஞ்சம், அதுக்கப்புறம் கறி லீவ்ஸ், கருவேப்பிலை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம், கொத்தமல்லி, கொரியாண்டர் லீவ்ஸ் அது பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம், க்ரீன் சில்லிஸ், பச்சை மிளகாய் கொஞ்சம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம், ஜிஞ்சர், இஞ்சி அதுவும் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம், கொஞ்சம் பெருங்காயம், அப்புறம் கொஞ்சம் பேக்கிங் சோடா, தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள். ஸோ இந்த 1 கப் கடலை மாவு இதில் போட்டுக்கலாம். அப்புறம் ரவை, 1/4 கப் ரவை போட்டுக்கிறோம். 1 ஸ்பூன் எண்ணெய், எனி எண்ணெய் விட்டுக்கலாம் நீங்கள். தேவையான அளவு உப்பு போட்டுட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, ஒயிட் சுகர் அது கொஞ்சம் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள், டர்மரிக் பவுடர் கொஞ்சம் போட்டு, இந்த தயிர் வச்சுருக்கோம் இல்லையா, இந்த தயிர் போட்டு நல்லா கலந்துக்கணும். தயிர் போட்டுட்டு தண்ணி விட்டு நல்லா கலந்துக்கோங்க. கட்டி உருண்டை இல்லாமல், லம்ஸ் இல்லாமல் நல்லா கலந்து, இது நல்லா இப்படி அடிக்கிற மாதிரி, பீட் பண்ணுற மாதிரி கலந்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரே டைரெக்ஷனில் இப்படி சுற்றுனீங்கன்னா இந்த மாதிரி பண்ணலாம். இப்போ இது என்னென்னா, இந்த தயிர் போட்டு கலந்து வைக்கிறது நீங்கள் ஒரு 3-4 ஹவர்ஸ் ஊற விடணும். தயிர் போட்டு கலந்திங்கன்னா 3-4 ஹவர்ஸ் ஊற விடணும். உங்களுக்கு ஊறுறதுக்கு டைம் இல்லை, இன்ஸ்டண்ட்டாக பண்ண வேண்டி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா ஈனோன்னு ஒரு பாக்கெட் கிடைக்கிறது இல்லையா, ஸோ அந்த ஈனோவை போட்டுக்கலாம். இன்ஸ்டெட் ஆஃப் தயிர், ஈனோவும், கடலை மாவு, ரவை, சர்க்கரை, உப்பு, மஞ்சப்பொடி போட்டுட்டு ஈனோ ஒரு பாக்கெட் போட்டுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு, இப்போ நான் காமிச்ச இந்த கப் அளவுக்கு ஒரு சின்ன பாக்கெட் ஈனோ ஃபுல்லாக போட்டுடலாம். ஈனோவும் போட்டுட்டு லெமன் பிழிஞ்சிக்கிட்டோம், எலுமிச்சஞ்சாறு இருக்கு இல்லையா, அதை பிழிஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளேயே நீங்கள் இது டோக்லா பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். நான் இப்போ தயிர் போட்டதுனால இதை ஒரு 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் அப்படியே வச்சிட்டிங்கன்னா இது அந்த தயிரில் ஊறி நல்லா ஃப்ளஃபியாக ஆகும் மாவு. அந்த மாதிரி ஆகும்போது தான் நம்ம அந்த டோக்லா பண்ணுறதுக்கு சரியாக வரும். இப்போது இந்த மாவை நம்ம கரைச்சி வச்ச மாவை ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சிட்டோம். இந்த மாதிரி சொன்ன மாதிரி ஊற வைக்கிறதுக்கு டைம் இல்லைன்னா ஈனோவும் எலுமிச்சம்பழமும் சேர்த்து அதில் கலந்துட்டிங்கன்னா, தயிருக்கு பதிலாக அதை போட்டு கலந்துட்டிங்கன்னா நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த ஊற வச்ச மாவில் நான் ஒரு சிட்டிகை பேக்கிங் பவுடர் போடுறேன். ஆப்ப சோடான்னு சொல்கிறோம் இல்லையா, அது கொஞ்சம் போட்டுட்டு கலந்துக்கலாம். நல்லா கலந்துட்டு இட்லி அவிக்கிற மாதிரி நம்ம இப்போ இதை ஸ்ட்ரீம் பண்ணணும். அதுக்கு இப்போ நான் ஒரு பிளேட்டில், நார்மலான ஒரு பிளேட்டில், ஒரு பிளேட்டோ ஒரு பாத்திரமோ ஒரு அகலமான ஒரு இதில் வச்சுட்டு இதை நிறைய எண்ணெய் தடவி க்ரீஸ் பண்ணிக்கோங்க இந்த பாத்திரத்தை.
ஸோ இது சைடில் இல்லாமல் அப்படி க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த மாவை வந்து அப்படியே அதில் விட்டுருங்க. அவ்வளோதான். ஸோ இதை வந்து இப்படியே வந்து நீங்கள் ஸ்டீம் பண்ணி எடுக்கணும். ஒரு இட்லி ஸ்டீம் பண்ணுறீங்க இல்லையா, அதை விட ஒரு 2 மினிட்ஸ் அதிகமாக வச்சு ஸ்டீம் பண்ணி எடுக்கணும். இதை நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். வெயிட் போட வேண்டாம். குக்கரில் வைக்கிறதா இருந்தால், இப்போ நான் வைக்க போகிறது குக்கரில் வைக்க போகிறேன். ஸோ குக்கரில் வைக்கிறதா இருந்தால் நீங்கள் வந்து வெயிட் போடாமல், இப்போ இந்த அளவு கன்சிஸ்டன்சிக்கு எனக்கு வந்து ஒரு 15 மினிட்ஸ் வேகணும். வெயிட் போடாமல் அப்படியே ஸ்டீம் பண்ணி, இட்லி அவிக்கும் போது வெயிட் போட மாட்டோம் இல்லையா, அதே மாதிரி இதையும் வந்து நீங்கள் ஸ்டீம் பண்ணி வைக்கணும். இப்போ உங்களுக்கு இந்த பிளேட் இல்லை, இது இல்லைன்னா அந்த ஸ்டாண்ட் ஒன்று விற்கிது, இடியாப்பம்லாம் வேக வைக்கிறதுக்கு, இல்லை இந்த டோக்லா ஸ்டாண்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்ட் இருக்கும், அது யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி அதுவும் இல்லை இதுவும் இல்லைன்னா இட்லி தட்லியே கூட இட்லி ஷேப்பில் போட்டு நம்ம ஸ்லைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த இதில் வேக வச்சு எடுத்துருக்கோம். எப்படி வெந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. நல்ல வாசனை வருது. இப்போ இது என்ன வெந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டுன்னு இப்படி இந்த இதை வச்சு வெட்டி இப்படி குத்தி பார்த்தோன்னா இதில் ஒட்டாமல் வந்துச்சுன்னா வெந்துருது அப்படின்னு அர்த்தம். ஸ்மூத்தாக இறங்குறது இல்லையா மாவு, இதில் ஒட்டாமல் இருக்குது, அதுதான். ஸோ இப்போ வெந்துருது. இதை வந்து எடுத்துக்கிறோம். இதை வந்து நம்ம இப்படி கேக் மாதிரி பீசஸ் போட்டுக்கோங்க. பார்த்தீங்களா, அப்படியே அப்படி எடுக்க வருது பாருங்கள். இந்த டோக்லா வந்து நம்ம வேக வச்சு ஸ்டீம் பண்ணி எடுத்து பிளேட்டில் வச்சிட்டோம். இப்போ இதுக்கு தாளித்து போடணும். இதுக்கு தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் சொன்னேன் இல்லையா, எண்ணெய் போட்டு கடுகு போடுறேன். கடுகு வெடிக்கும்போது ஊரத்தால், கடலைப்பருப்பு, சனாதால், அப்புறம் இந்த கிரவுண்ட் நட்டு, வேர்க்கடலை, பெருங்காயம், இஞ்சி, பச்சை மிளகா, இஞ்சி, கருவேப்பிலை, இதெல்லாத்தையும் எண்ணெயில் நல்லா வறுத்துக்கிறோம். கொஞ்சம் மஞ்சள் பொடியும் போட்டு வறுத்துக்கிறோம். தாளிச்சதை இது மேலே போடணும். அதுக்கு முன்னாடி லெமன் ஜூஸ், ஒரு வெறும் எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சி, லெமன் பிழிஞ்சி, அதில் வந்து கொஞ்சம் சால்ட் அண்ட் சுகர், ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு ஒரு பிஞ்ச் ஆஃப் சுகர் போட்டு கலந்து வச்சுருக்கேன். அதை வந்து இது மேலே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணுறேன். லெமன் ஜூஸ் வேறு ஒன்றும் இல்லை, வெறும் எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சி அது மேலே இதை வச்சுட்டு, இப்போ நம்ம தாளிச்சதை அது மேலே போடுறோம். இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு, இப்போது இந்த கொத்தமல்லியை, கொரியண்டர் லீவ்ஸ் வந்து நம்ம அது பச்சையாக போடுறோம். கருவேப்பிலை, கறி லீவ்ஸ் வந்து நீங்கள் எண்ணெயில் போட்டு வதக்கி போடுறீங்க. இது வந்து இது மேலே அப்படியே போடலாம். ஸோ இன்னும் விருப்பப்பட்டவங்க வந்து இதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, தேங்காயும் துருவி பச்சையாக இது மேலே போடுவாங்க. கிரேட்டட் கோகோனட் இருக்கு இல்லையா, ஸோ அதுவும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கலர்ஃபுல்லாக வேணும்னா கேரட்டும் கிரேட் பண்ணிவிட்டு அதுவும் வந்து இது மேலே தூவலாம். அவ்வளோதான். இதை வந்து இப்போ இப்படியே நீங்கள் வந்து சர்வ் பண்ணிடலாம். தோக்லா பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ முருகன் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவார். அது சாப்பிட்டுட்டோம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள்
சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்த குஜராத்தி பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கு. ம். இந்த லெமன் போட்டிருக்கோம்ல, ம். லெமன் அந்த பருப்பெல்லாம் தாளிச்சு போட்டது நல்லா சேர்த்து சாப்பிட்றதுக்கு சூப்பரா சூப்பராக இருக்கு. நம்ம இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தா எல்லா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஆமாம். இதில் வந்து என்னென்னா இப்போ நம்ம லெமன் ஆட் பண்ணியிருக்கோம். இன்னும் வந்து தேங்காய் துருவி போடலாம். நான் இப்போ சொன்ன மாதிரி தேங்காய், கேரட்டு இதெல்லாம் துருவி போட்டோன்னா இன்னும் கலர்ஃபுல்லாக நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். லெமன் வந்து நல்ல ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு ஆசையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஆமாம், கண்டிப்பாக இந்த டிஷ் ட்ரை பண்ணுங்க. இந்த டிஷ் மட்டும் சாப்பிட்லாம் வச்சிங்களேன், ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க. இது வரைக்கும் நம்ம பண்ண பிரேக்ஃபாஸ்ட்லேயே இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது கண்டிப்பாக எல்லாருமே பிடிக்கும். சின்ன பசங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. தினமும் இட்லியே கொடுக்குறீங்க அப்படின்னு அம்மா எனக்கு ஏதாவது மாற்றி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக இந்த தோக்லா ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லா குழந்தைங்களுக்கும் பிடிக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம்.